எப்பாடே இவ்வளவு மும்முரமா போவோம் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த ஒரு டாஸ்க் வந்து செங்கல் தானே மொக்கையா போவோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனா போக இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பத்தி நான் போன டைம் சொல்லியிருந்தேன். அப்பயே எனக்கு நல்லா தெரிஞ்சு அச்சுச்சோ இப்ப ரெண்டாவது ரவுண்ட் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குங்க. அச்சா வேற மாதிரி பின்னு எரிஞ்சிட்டானுங்க நம்ம கண்டஸ்டன்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா செம்மையா வந்து அந்த ஒரு ரெண்டாவது ப்ரோமோ காமிச்சிருந்தாங்க, ரெண்டு பேருமே அடிச்சுக்கிற மாதிரி. அந்த ஒரு ப்ரோமோல வந்து இப்ப லைவ்ல வந்து நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஜாக்லின் அண்ட் மஞ்சரி அண்ட் நம்ம கிட்ட அன்சிதா பவித்ரா ரெண்டு பேருமே 4 பேருமே முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இவங்க 2 பேர் பிடிக்க அவங்க 2 பேர் பிடிக்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இதுல என்ன நடக்குதுன்னா, அந்த சண்டை காரணமே வந்துட்டு ஜாக்லின் காலை பிடிச்சி அமுத்திருப்பாங்க போல, அன்சிதா அமுத்திட்டு ஏதோ ஒரு சண்டையில வந்து அமுத்திட்டு இருந்திருப்பாங்க போல. அதனால வந்துட்டு சண்டை வந்துட்டு பெருசா வந்துட்டு போயிட்டு இருந்தனால நம்ம ஜாக்லின் என்ன பண்றாங்க, காலுன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க போல இருக்கு. கத்திக்கிட்டே இருந்தப்போ வந்துட்டு உடவே இல்லை. ஓகேங்களா, இப்ப ஜாக்லினும் மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் சேஃபா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பவித்ரா, அன்சிதா, ஜெஃப்ரி இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்க, சேஃபாவே விளையாடல. நம்ம வந்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும், எப்படியாச்சும் முண்டி மோதி அவங்களுக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கறதுனால வந்துட்டு அவங்க வந்துட்டு விளையாடுறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு சேஃபா விளையாடலாம், சேஃபா வந்துட்டு உனக்கு டைட்டா இருக்கா, எது வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டு விளையாடுறாங்க. ஆனா அந்த 3 பேர் வந்து சுத்தமா அதுல வந்து கான்சென்ட்ரேஷனே பண்ணல. உனக்கு அடிபட்டா ஜாக்லின் உனக்கு வலிக்குதா அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது. நீ எப்படி போனா எனக்கு என்ன, நான் வந்து என் கேம் விளையாண்டுட்டே இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து விளையாண்டு இருக்காங்க. இதுல வந்து ஆல்ரெடி வந்து ராணுவக்கு வந்துட்டு ஒண்ணு நடந்துச்சுல, எல்லாம் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதே கேட்டப்ப வந்து அன்சிதா வந்து அந்த இடத்துல வந்து சாரி கேட்டாங்க. ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து ராணுவ வந்து நான் நடிக்கிறேன்னு சொன்னது வந்து தப்புதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு சாரி கேட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அன்சிதாவும் சரி பவித்ராவும் சரி, இல்ல கேக்குறேன் அப்போ வந்துட்டு ஒண்ணு சொன்னீங்க, ஐயோ நான் அனலைஸ் பண்ணாம வந்துட்டு இது பண்ணிட்டேன், நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் நடிக்கிறான் ஜாக்லின் மஞ்சரி வந்து மஞ்சரிக்கு வந்து கை ஏதோ விரல மாட்டிச்சு போல இருக்கு. அண்ட் அதுல வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, 2 பேருமே பயங்கரமா வந்து கத்துறாங்க. அந்த ஒரு இது கத்தும் போது வந்துட்டு நடிக்கிறான்னு சொல்லவும் இவங்களுக்கு வந்து செம்மையா வந்து கோபம் ஆயிடுது. அதனாலதான் ஜாக்லின் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து ஏன் இப்படி பண்ற, ஏன் வந்துட்டு விட சொன்னா விட மாட்டீங்களா, நான் உங்களை அப்படியா பண்ணோம், நாங்க விட சொன்ன ஒண்ணு விட்டோம்ல, நீங்க அப்படி இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா போக பாத்தீங்கன்னா அந்த ஒரு சண்டை பெருசா போகுது. அதுக்கப்புறம் இப்பவான்னு கூப்பிட்டு ப்ரொவோக் பண்ணது அன்சிதா. ஓகேங்களா, இதுல ஜாக்லின் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. உங்க அந்த மாதிரி மாடுலேஷன் தான் கூப்பிட்டாங்க. கண்டிப்பா வந்து அன்சிதா மேலதான் தப்பு. இப்ப யாரா இருந்தாலும் இப்பவான்னு அவ்வளவு அக்ரெசிவா வந்து கூப்பிட்டாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, தப்பு வந்துட்டு இவங்க வந்துட்டு மேல வந்து கையை எப்படின்னா கையை உள்ளுக்குள்ள இருக்கு, அது எடுக்க சொன்னப்போ உடல நடிக்கிறான்னு கத்திட்டு இருந்தீங்க, அது ஒரு தப்பு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து போக பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த கேம் பாஸ் பண்ணணும் வந்துட்டு கையை எப்படின்னா ஜாக்லின் வந்து மயக்கம் போட்ட மாதிரி ஆயிட்டாங்க. கால் மாட்டிட்டு அப்படியே வந்துட்டு மயக்கம் போட்ட மாதிரி வந்துட்டு படுத்துட்டாங்க. அவங்களால சுத்தமா முடியல. அதுக்கப்புறம் கேமே விளையாட முடியல. ஏற்கனவே காலில் அடிபட்டு இருந்துச்சு நேத்தெல்லாம், அது இல்லாம மறுபடியும் இன்னைக்கு வந்து காலில் செம்மையா வந்துட்டு அடிபட்டனால அவங்களால அப்படியே படுத்துட்டாங்க. படுக்க வந்து அந்த ஒரு கேமே பாஸ் பண்ணாங்க. நான் என்ன ஐயோ மயக்கம் போட்டாங்களாடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு யோசிச்சேன். கண்டிப்பா நான் அப்படிதான் யோசிச்சேன், என்ன மயக்கம் போட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு அப்புறம் ஜாக்லின் வந்துட்டு பொய் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பொய்யா நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் அன்சிதா 2 பேரும் பயங்கரமான ஒரு சண்டை போகுது. இதுல வந்துட்டு நடிக்கிறான்னு சொன்னதுதான் எனக்கே ரொம்ப நேத்தெல்லாம் வந்துட்டு ராணுவம் நடிக்கிறான்னு சொல்லி அவனை ஒரு கட்டு போட விட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு அதே டீம் தான் சொல்லுது நடிக்கிறான்னு. இந்த டீம் வந்துட்டு இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, நேத்து எதுக்கு 6 பேர் வரீங்க, 6 பேர் இல்ல, முத்து டீமை தாக்கும் போது இவனுக்கு 3 பேர் தான் வந்தானுங்க போல இருக்கு, மிச்சம் அந்த ரெட் டீம் 3 பேருமே வரல போல இருக்கு. என்ன இதுல நியாயமா என்னன்னே தெரியல. ப்ளூ டீம் முத்துக்குமரன் டீம் வந்துட்டு தாக்க வரும்போது எல்லாருமே சேர்ந்துட்டு வந்தானுங்க. ரெட் டீமும் சரி பிங்க் டீமும் சரி எல்லாருமே சேர்ந்துட்டு வந்து முத்து டீம் வந்து தாக்குனாங்க. அதே மாதிரிதான் முத்து பிளான் போட்டு எல்லோ டீம் அவன் பக்கத்து கவர் பண்ணி இழுத்து அவன் வந்துட்டு இப்ப தாக்கிட்டு இருக்கான். இதான் வந்துட்டு பேசிக்கா நடக்குது. இதுல என்ன 6 பேர் எதுக்கு வரீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து கேம் இல்ல. அவங்க நேத்து விளையாண்டதை கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்திருந்தாங்கன்னா இந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. கேட்டா வந்து ஜெஃப்ரி வந்து சொல்றான், நாங்க 6 பேர்ல வரல 5 ஏன்னா சௌந்தர்யா அங்கதான் நின்னுட்டு இருந்தாங்க, நாங்க 5 பேர் வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பேசியிருக்காங்க. என்னடா கூட்டு சேர்ந்து எப்படியோ வந்துட்டீங்க, இதுல 6 பேர் வந்தானா 5 பேர் வந்தானா எனக்கு ஒன்னும் புரியல உனக்கு சொல்றத பார்த்தா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட பெரிய நடிகையே வந்துட்டு ஜாக்லின் தான். பொய் எல்லாமே பெரிய பொய் நடிகை வந்துட்டு நம்ம ஜாக்லின் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நடிகைன்ட்டு அதுக்கு ஒரு போன வாரம் ஒரு பட்டம் கொடுத்திருந்தாங்க நடிகைன்ட்டு, அந்த மாதிரி பட்டம் வந்துட்டு போய் கொடுக்குது நம்ம யாருன்னா அன்சிதா வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் நீங்க வந்துட்டு ஏன் ப்ரொவோக் பண்றீங்க இப்படி ஏன் விட்டா பயமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த புடிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு அன்சிதாவா இருந்தாலும் சரி பவித்ராவா இருந்தாலும் சரி 2 பேருமே வந்துட்டு ஏன் விட்டா பயந்துருவாங்களா, விட்டா ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு எங்க போய் முடியும் தெரியல. யாராச்சும் கைகால உடையும் மண்டை உடையும், கண்டிப்பா வந்துட்டு இதெல்லாம் மண்டை உடையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதுதான் வந்துட்டு இப்போ 2வது டைம் நடந்திருக்குது. இப்ப பிரேக் விட்டுருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.